ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்கு. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. மாவு ஆட்டி வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு கப்பு 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு உளுந்து, 3/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. மாவு அரைச்சி வச்ச மாவு நம்ம ஆல்ரெடியாக வீட்டில் இருக்குது. உளுந்தும் பாசிப்பருப்பும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன், வெந்தயம் போட்டிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அது டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸாக வரும். காய் வணங்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இன்னொன்று உண்மையை சொல்லிடுறேன், தேங்காய் வாங்கலை, கடையில் போய் வாங்கணும். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது சேலம், அதனால் இருக்கிறத வச்சு இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்துக்க மாட்டேன், இன்றைக்கி இருந்ததுனால கீழே இறங்க முடியாததுனால ஒரு உருளைக்கிழங்கு, கோவக்காய் ஒரு 4 காய் இருந்துச்சு, அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் நிறைய, ஒரு உளுந்து செய்து வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 7 பல் பெரிய பல் அரைச்சி வச்சுருக்கிறேன். என்ன டக்குன்னு பாருங்கள், சொர்றன்னு ஏறுவாங்க. ஒரு மசாலா குழம்பு தாங்க, அப்படியே இட்லி தோசைக்கு குருமா மாதிரி வைக்கிறது தாங்க. சோயா சுடுதண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவிட்டு 2 முறை வாஷ் பண்ணிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடியே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு தான் கொஞ்சம் நமக்கு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நம்ம செடியில் போய் ஒடிக்கணும். மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்ம போடல, சரி நம்ம இருக்கிறத போட்டுடலாம். கொஞ்சம் எல்லாமே சிம்பிளாக தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது. பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சோண்டு சோம்புத்தூள் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர். நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் இருக்கும். பொரிஞ்சிடும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லா காயுமே ஒன்றா போட்டுக்கலாம். இது உள்ளா அரிசி குழம்பு. அரிசி குழம்புல இருக்கிறத வச்சு நம்ம எப்படி தேங்காய் இல்லைன்னா எப்படி செய்யலாம், தக்காளி இல்லைன்னா எப்படி செய்யலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான், புளி போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம பெரிய நெல்லிக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அது தேவைக்கு ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா ஜீரணமாக ஆகும், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம். அதனால் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எல்லாமே நான் நெல்லிக்காய் பவுட்ரு
எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். கறி மசாலாத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போடலாங்க. 3/4 ஸ்பூன் இல்லை. இது ஃபேவருக்கு இதுதான். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது உப்பு, இந்த காய்க்கு தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எப்படி செய்கிற சமையல் தான். இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கே எங்கள் வீட்டில் அந்த பையன் கேட்டால் 1 மணிக்கு எழுந்திரிச்சான், 12 மணிக்கு எழுந்திரிச்சான். பாருங்க, இப்போ இதில் இருக்கிற தண்ணியில் அது கொஞ்சம் நல்லா வேணுக்குங்க. எல்லா ஐட்டமும் உப்பு, மிளகாத்தூள், புளிக்கு தேர்ந்தது எல்லா ஐட்டமும் போட்டுங்க. அது கொஞ்சம் ஆவியில் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட மறந்துச்சு, இது மட்டும் போட்டுக்கலாம். தோசை ஒரு தேவையாக இருந்தால் தோசை ஊற்றணும். இட்லி மெயினாக இட்லி ஊற்றுக்கிறேன். அந்த பாப்ரிக்கர் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் தோசைக்கும் சூப்பராக இருக்கும், இட்லியும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவைகள் எல்லாமே போட்டோம். அது நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. காய் பாருங்க, இந்த சோயாவில் இருக்கிற தண்ணி நம்ம புளிஞ்சி தான் போட்டும்ப, இருந்தாலும் அதில் இருக்கிறது கொஞ்சம் இதாகும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி, இப்போ வந்து அந்த உப்பு பிடிச்சி வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி. அது நல்லா உருளைக்கிழங்கும் கோவக்காயும் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்கோசரம். இது கொஞ்சம் குழம்பு கட்டியாக நமக்கு வேணுன்றதுக்கோசரம் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, ஒரு பாதாம் கொஞ்சம் கொரப்பாக போட்டு அதில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான ஒரு குழம்பு குருமா இந்த இதில் மாற்ற போகிறேன். ஏன்னா அதில் இட்லி ஊற்றுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு என்னோட ஃபேவரட் அது. இது வந்து கொரப்பாக கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் பாதாமும் போட்டு அரைச்சிருக்குறேங்க. காய் எப்படி இருக்குன்னு, குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எப்படி இருக்கு, வாசம் செமையாக இருக்குது. இதை நம்ம வீட்டில் இருக்கிறத இந்த மாதிரி மலை மரத்தில் வாங்கி வச்சுக்கணும். நைட்டு கடையிலேருந்து வரும்போது பார்த்தா தக்காளி சுத்தமாக இல்லை. சரி பார்த்தேன், காலையில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தேன், நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் அதில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதனால இந்த பாத்திரத்தில் தான் நான் ஒரு இதுதான் ஊற்ற போகிறேன். அதனால் அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டுனா
சொல்லிட்டேன். இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்னு மாற்றிட்டுக்கிறதுக்கு நேற்று குளிச்சுக்கீரை இந்த கீரை எல்லாம் கடைஞ்சும் பாருங்க, அது அப்படியே இருந்துச்சுங்க. அதை வந்து நைட் சூடு பண்ணி வச்சு நானும் அதே சாப்பிட்டு. கீரையெல்லாம் சாப்பிடுங்க நைட்டில், ஏதோ ஒரு டைமு தான் சாப்பிட மாட்டேன். பாருங்க சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா. கீரை தூக்கி ஊற்றுறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, மற்றவங்க அதை ஊற்றிடுவாங்க. ஏன்னா நம்ம மருந்து எதுவுமே இல்லாமல் நம்ம கைப்படியாக வளர்ந்தது, அது நம்ம கொள்ளு போட்டு செஞ்சேன். இருந்தாலே அதை ஊற்றுறதுக்கு எனக்கு மனசு வரல. அப்படி விட்டுங்க, கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு காயும் கொஞ்சம் மசாலா பிடிச்சி வெந்ததுக்கப்புறமா அடுப்பு நம்ம இந்த பக்கம் மாற்றிக்கலாம். வீட்டில் ஊற்றி பார்க்கலாம் ஒரு அடிச்சில். ஒரே சிட்டிக்கு சோட்டாமா போடலாம். இது வரைக்கும் நான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சோடா மாவு யூஸ் பண்ணது இல்லை. வாங்கிட்டு வச்சுட்டு பாக்கெட்டை பிடிக்கல, சும்மா ஒரே ஒரு துளி மட்டும் ஒரே ஒரு துளி இது மட்டும் இப்போ போட்டுக்கலாங்க. எப்படி இருக்கு, ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா பாட்டி அங்கே வீட்டில் செஞ்சுருக்குறாங்க. நான் தான் யூஸ் பண்ணதில்லை. வாங்கிட்டு வந்து நிறைய டைமு வச்சு கீழே தான் எடுத்து போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுக்கலாம். வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியும் பொட்டுக்கல்லையும் ஊற்றிடலாங்க. கொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன், நைஸாவெல்லாம் அரைக்கல. தேங்காய் இதெல்லாம் நிறைய நம்ம போட்டோம்லன்னா கொஞ்சம் இந்த கசகசா போட்டு அரைச்சி ஊற்றலாம். அது கொஞ்சம் ஊற வச்சுருக்கணும், ஏன்னா இது நம்ம டக்குன்னு எடுத்த முடிவு. அதனால
கரண்டையும் போட்டுக்கலாம். அப்போ கூட இந்த தக்காளி, காய், உருளைக்கிழங்கு எல்லாமே மஞ்சள் கூட நான் அடங்குவேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நைட்டு சட்னி அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குங்க. எல்லாம் எடுத்து கீழே ஊற்றுறதுக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நம்ம சமைச்சு எடுத்து கீழே ஊற்றும் போது கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? இங்கே ஒரு 2 கல் போட்டுக்கலாம். அது ஒரு கொதி வரட்டுங்க. நான் அதை ஃபுல்லாக போயிட்டு தண்ணி இல்லை தட்டு வெளியே போயிட்டு இட்லி ஊற்றுற தட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு குழம்பு எடுத்து இந்த பக்கம் இறக்கி வச்சுக்கலாங்க. இருக்கு அவ்வளோதான். செம்ம வாசம் தான் சாப்பிட்டா இருக்கும். இந்த மாதிரி பாருங்களேன். இன்னைக்கு அமாவாசை தொடங்குது. எல்லாருமே இன்னைக்கு அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போவாங்க, வீட்டில் இருந்தும் கும்பிடுவாங்க. இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் 2 பைப்பில் பிடிக்கணும். கொஞ்சம் தவிர்த்து 2 தான் கேமரா எல்லாமே. ஏன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இதுதான் என்னோட ஸ்டாண்டு. ஏழைக்கு தாந்த எல்லூருட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வேற ஏதோ நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்மளோட எவ்வளோ கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க பாவம். இந்த மலை இடத்துல இழுத்து போத்திட்டு படுத்துட்டு தூங்கணும் அப்படின்னு நம்ம தோணுவோங்க. ஐயோ இன்னைக்கு ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டா போனால் அதில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா ஒரு நாள் பொழப்பு ஓடுமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நம்மளவே சுற்றி பார்த்துட்டு இருக்க முடியாது. நல்லதை மட்டும் எடுத்துக்கலாங்க. உலகம் நமக்கு என்ன செஞ்சிருந்தாலும் கெட்டதெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும்
நினச்சி பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கலாம். முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சது. இதுக்கு மேலே எதை நம்மளால் முடிஞ்சது ஒருத்தருக்கு தொழில் மூலிமா எதை நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் ஒன்று நம்ம பார்க்கலாம். காலம் பதில் சொல்லுவேன் எல்லாருக்குமே. அதனால் ஒன்றும் பாரு, நான் கரெக்டாக கிளம்பும்போது கடைக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அடிப்பேன். ஃபோன் அடிக்கலையா பேசலையா, ஃபோன் அடிக்கல பேசல, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? உங்கள் ஊரில் எல்லாம் இங்கே சேலத்தில் மழைங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஊரில் மழையா புயலா வெயிலா லைக் போடுங்க. அது தெரிஞ்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேடம் அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதா. எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கா, இல்லை இங்கே சேலத்தில் மட்டும் மழையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. வேறு ஒன்றும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மழையை தடுத்து நிறுத்த போகிறோம்ப? அதில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இயற்கையே பார்த்து வர்றது நிற்கிறது. எக்ஸ்ட்ரா எதுவும் ஆக போகிறதில்ல. தண்ணி காஞ்சிருச்சா இட்லி ஊற்றுறதுக்கு? ஓகே, தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இந்த இட்லி எதுக்கு நான் இதை ஊற்றுறேன்னா, இன்னும் நிறைய பேர் குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண இல்லைங்களா? கிண்டல் பண்ணல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. புஷ்ஷுன்னு எந்திரிக்கிறது இல்லைங்களா? அது பார்க்கும்போது 3 இட்லி சாப்பிட்டாலே சரி, 2 இட்லி சாப்பிட்டாலே சரி, அந்த இட்லி பார்த்த உடனே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். அதை நான்வெஜ் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி இட்லி பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 இட்லி சேர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக குழம்பு முடிஞ்சது. குழம்பு வந்து ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போ ஒரே நேரம் சாப்பாடு டிஃபனோட தான் கொடுக்குறேன். அரிசி அப்புறமா ஊற வச்சுட்டு போயிட்டு மதியானத்துக்கு கூட வந்து எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. மழை வந்து எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் தாங்க. இன்றைக்கி கடைசி டேட்டு. எல்லாம் ஜாப்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் லீவு போட்டாலையும் போட்டுருவாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க, என்னன்னு தெரில. இந்த மாதிரி புயல் வந்து அடிக்கிறதுனால எவ்வளோ மக்கள் சிரமம். மேலே ஆவி வந்துட்டு இருக்கு. இட்லி வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் வேகணுமா அப்படின்னு ஒரு டிக்கஸ் சூடு பண்ணி குடிச்சாதாங்க என் மண்டைக்கு ஏறும். கொஞ்சம் இட்லி எடுத்துட்டு டிகாஷன் போட்டுக்கலாம். போட்டு வச்சது ஆல்ரெடியாக இருக்குது, அதை சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்.
எனக்கு ஒன்றும் சுறுசுறுப்பாகவே இல்லைங்க நேற்றுருந்தே. நேற்றுல அப்படியே ஏதாவது டல்லாகவே போயிட்டு இருக்கா, அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. நேற்று வந்து டீஷர்ட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியே போட்டேன் கடையில். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்களா நம்ம, ஏன்னா எப்பயுமே சாரீஸ் சுடிதார் இந்த மாதிரியே போட்டுருப்பேன். நேற்று வந்து சட்டையும் போடும் வெளியே, டீஷர்ட்டையும் சட்டையும் கலந்து போடுறதுனால சரியாக கவனிக்க மாட்டாங்க. நேற்று எல்லாமே போட்டதுனால பசங்கள்லாம் திரும்பி பார்த்துட்டு போனாங்க, இந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி. 5 டீஷர்ட் வந்து 1000 ரூபாங்க, அந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்கிறேன். கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஷர்ட்டு டீஷர்ட்டு 200 ரூபாய் ரேட்டில் போட்டிருக்கிறேன். பிராண்டு தான். நெக்கு வந்து ஃபுல் நெக்கும் இருக்குது, காலர் நெக்கும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. 3-4 வகை நெக்கு டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஃபுல்லும் இருக்குது, ஆஃபும் இருக்குது. இட்லி பார்க்கலாங்களா? சூப்பர். இப்படி இருக்குது. கையில் வைக்கலைங்க, அவ்வளோதான். டன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து டிக்கர்ஷனை சூடு பண்ணிக்கிறேங்க. இப்போ டிக்கர்ஷன் குடிச்சே ஆகணும், அந்த நிலையில் இருக்கேன். இன்றைக்கி யாரெல்லாம் வந்து சூப்பராக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிறத டக்குன்னு போக முடியலன்னா ஏதாவது ஒன்று, இப்போ நான் வந்து நெல்லிக்காய் இருந்ததுனால எனக்கு வந்து சரியாக போயிடுச்சு, அது போட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு ஏன்னா மற்றபடி நம்ம நினச்சிருந்தோம்லன்னா புளியை கரைச்சி ஊற்றி தான் செய்வோம்ப. அப்போ அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் நெல்லிக்காய் நான்வெஜ்ஜுக்கே நிறைய நாள் போட்டிருக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன், சூப்பராக இருக்கும். அது வந்து நமக்கு அந்த புளிப்பு வந்து புளி கரைச்சி ஊற்றி செய்கிறதும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம தக்காளி போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். ஆனால் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சாப்பிடாமல் இருக்கிறவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நெல்லிக்காய் பவுடர் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. நெல்லிக்காய் கடையில் வாங்கி செய்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி சீவி நெவல்லே போட்டு இஞ்சி நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறீங்க போட்டு வச்சுட்டிங்களன்னா டக்குன்னு இது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது இல்லாத டைமில் நம்ம தேடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரி தான். தேங்காய் இல்லை அப்படின்னும் போதெல்லாம், கொஞ்சம் இஞ்சி இல்லை அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செய்கிறதே எப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்னோட மெத்தடுங்க. எதுவுமே வந்து தேடி அலைஞ்சி செய்யணுன்னா அது ரொம்ப நான் இருக்கிறத வச்சே நான் அதை எப்படி டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றத அந்த திங்கிங்கில் இருந்து செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்காங்க. தேங்காய் இருக்கும்போது நான் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்வேன், சீவி நெவல்லே காய் போட்டு கடைச்சி நாளில் எடுத்து பாக்கெட் பண்ணும்போது ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து பண்ணிக்குவேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி தேங்காய் விலை ஏறும்போதோ இல்லை தேங்காயை நம்ம போய் வாங்க முடியாமல் சூழ்நிலை இருக்கும்போதோ டக்குன்னு ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணுவேங்க. இந்த மாதிரி யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. பாய். மீதி கடையில் போய் பார்த்துக்கலாம்.